மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்ற போலி பிம்பத்தை மத்திய பாஜக அரசு பரப்பி வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். நாகை அடுத்த புத்தூர் சிஎஸ்ஐ திடலில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பங்கேற்று பேசினர். அப்போது பேசிய ஏவாவேலு, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தமிழக அரசு புறக்கணிப்பதாக பிரதமர் மோடி அண்மையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தது என்றும் அவர் கூறினார். வரி மாற்றங்கள் செய்கிற அதிகாரம் மாநில அரசுகளின் கையில் இருந்தபோது விலைவாசி உயர்வு இல்லை என்றும், அந்த அதிகாரத்தை ஜிஎஸ்டி வரி பறித்ததால் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் ஏவாவேலு கூறினார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்ற போலி பிம்பத்தை மத்திய பாஜக அரசு பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசாங்கம் போடுகிற திட்டத்துக்கெல்லாம் மாநில அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுகிறது. எங்க போடுறோம்? நாகப்பட்டினத்தில் காங்கேசன் துறைக்கு நீங்கள் கப்பல் விட வேண்டும் சொன்னால் அந்த அதிகாரம் உங்களிடத்தில் நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன். அத்தனை அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் கட்டடம் தேவை, கவுண்டர் தேவை, உட்காரத்துக்கு நாற்காலி தேவை, உட்கார்ந்து மனுஷனுக்கு ஏசி தேவை, ஃபேன் தேவை, லைட் தேவை. அத்தனையும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக அவளுக்கு உதவி செய்கிற அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்த காரணத்தினால் தானே என் தலைமையில அதையெல்லாம் நாங்கள் அமைத்து கொடுத்தோம். அப்புறம் தான் நீங்க கப்பல் விட்டீங்க. நாங்க எந்த அளவுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பாருங்க. பிஜேபி காரன் மேடையில் என்ன பேசுறீங்க? விலைவாசி ஏறி போச்சு. யார்? நாங்களா காரணம்? விலைவாசி ஏற்றத்திற்கு நாங்கள் காரணமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க தாய்மார்கள். விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் நீங்கள் அல்லவா? 2014 நாங்களும் காங்கிரசும் அன்றைக்கு ஒன்றாக இருந்த ஆட்சி நடத்துகிற பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த வரி என்பது வேட், கூடுதல் வரி. வேட் என்கிற வரிதானே மாநிலத்தும் என் கையில் இருந்தது. அந்த வரி போடுகிற அதிகாரம் எங்களிடத்தில் இருந்த காரணத்தினால் தானே விலைவாசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். இன்னைக்கு வேறு வரி போடுகிற அதிகாரத்தை நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கொண்ட காரணத்தினால் தான் விலைவாசி ஏறுது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகையில், மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேயை உறுப்பினராக கொண்ட RSS அமைப்பின் மற்றொரு குழந்தைதான் பாரதிய ஜனதா கட்சி என்று கடுமையாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியை வலு சேர்த்ததால் மத்திய பாஜக அரசு ஐடி மற்றும் இடி ஆகிய துறைகளை கொண்டு திமுகவை மிரட்டி பார்க்கிறார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறல்ல. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேயை உறுப்பினராக கொண்ட ஜனசங்கத்தினுடைய மறு வடிவம் RSS இன்னொரு குழந்தைதான் பாரதிய ஜனதா கட்சி. மகாத்மா காந்தி இறந்த நேரத்திலே இந்திய ஒன்றியத்திலே இருந்த அத்தனை மக்களும் பாவிகள் சுட்டு கொன்று விட்டார்களே, இந்த கட்சி இருக்கலாமா, இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த ஜனசங்கம் என்கின்ற அந்த கட்சி இல்லாமல் போய்விட்டது.